என்னத்த பண்ணுறீங்க? கீழே தேன்னா ஆளக்காமும். எல்லாம் வச்சுருக்காங்களா? லைட்டெல்லாம் போட்டாங்கோ? ஆமாம், அந்த லைட்டு போட்டிருக்காங்க. லைட்டு எடுத்து கொடுத்துட்டு போனோம். அப்படி இல்லை இப்போ பல்பு. ஆமாம், எத்தனை பல்பு? நிறைய பல்பு எடுத்து கொடுத்துருக்காங்க. என்ன பல்பு வேணும் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்தேன். என்ன எத்தனை அவங்க எத்தனை போட்டிருக்காங்க. நம்மள்ட்ட இவ்வளோ எழுதி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அவங்க டியூப் லைட் மட்டும் போட்டிருப்பாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா கிச்சனுக்கெல்லாம் வெளிச்சம் அதிகமாக வேணும்னு கேட்டோம்ல. 1 2 3 4 ஹோல்டர் வச்சுருக்காங்க பாருங்க. இது வந்துங்க இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் டைல்ஸ் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. முன்னாடியே நான் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இன்னும் அந்த கரண்ட் ஒயரிங் வேலையெல்லாம் மிச்சம் கிடந்துச்சு. இப்போ ஒயரிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டு இன்னும் என்ன வேலை மிச்சம் இருக்குன்னா ஒயரிங் வேலையெல்லாம் முடிஞ்சு பல்பெல்லாம் போட்டாங்க. இப்போ நம்ம மிச்சதை நம்ம எடுத்து கொடுத்து போயிருக்காங்க. அதெல்லாம் நம்ம வாங்கி விட்டோம்னா அவங்க போட்டுருவாங்க. அப்புறம் வந்து இன்னும் இது இருக்குது. இது வேணுன்னா ப்ளம்பர் வேலை இருக்குது. பாத்ரூமுக்கு அந்த சிங்க்கு இதெல்லாம் வைக்கிறது. பக்கம்லாம் நோண்டி வச்சுருக்காங்க. இது பைப்பு போட்டு பழைக்கிறதுக்கு அந்த வேலையெல்லாம் இருக்குது. சரி லைட்டுக்கு 4 வச்சா பல்பு போட்டிருக்கீங்கன்னா 4 டியூப் லைட் போட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி வெளிச்சம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இது ஒரு லைட்டு தான் எரியுது. இதே நல்லா பிரைட்டாக இருக்குல்ல. இந்த ஒரு வெளிச்சம், இந்த ஒரு லைட்டுக்கே நல்லா வெளிச்சமாக தான் இருக்குது. தரையை பாருங்க. எனக்கு இதுவே ரொம்ப இதாகிடும் போல இருக்குது. கஷ்டமாகிடும் போல இருக்குது. மனசு பாதிக்கும் போல இருக்குது. ஏன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் இருந்தால் பிடிக்காது. டைல்ஸை போட்டுட்டு நானும் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். இதை இப்போ மெதுவாக வைங்க, இதை போட்டு இழுத்துடாதீங்க. செங்கலை வச்சு செங்கலெல்லாம் அங்கே கிடக்கு காலையில் காமிக்கிறாங்க. செங்கல் எங்கேயா வச்சுருக்கீங்க, இல்லை அங்கே துணி போட்டுங்க, இங்கே துணி போட்டுங்க. ஈரத்தை காலையில் எலக்ட்ரிஷன் அந்த பாத்ரூமில் வேலை வச்சுருந்தாலும் மத்தியானம் வந்து பார்த்தோன்னா அதுக்குள்ளே தண்ணியாக கிடச்சி. ஏன் தம்பி இப்படி தண்ணி வச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னேன். அந்த பேர் சொல்கிறாப்புல தண்ணி ஊற்றி செக் பண்ணி தானே நான் இது பேசணும் வச்சு வச்சுட்டு இருந்தாங்க. வச்சுட்டு தண்ணி ஊற்றி செக் பண்ணணும்ல அதுக்காக அப்படின்னாங்க. ஐயோ என்னக்கா நீங்கள் அப்படின்னாங்க. எனக்கு அப்படிலாம் பிடிக்குதுங்க. என்ன செய்யறது, சுத்தமாக நீட்டாக வச்சுக்கணும். அதுக்காகவே தான் ஆசைப்பட்டு இந்த தரையை போட்டுருக்கேன். ஆனால் இப்போதைக்கு பார்க்க சைக்கிளுங்க அந்த அளவுக்கு இருக்குது. நீட்டாக எல்லாம் முடிஞ்சோன்னா சுவிட்ச் போர்டு பாருங்க. நீட்டாக முடிஞ்சோன்னா சுத்தம் பண்ணிக்கணும். சுவிட்ச் போர்டெலாம் இப்படி ஒரு இதாக மாடலாக இருக்காது. இது என்னது, இது அதான் அமுக்கணும். அதை அமுக்கணுங்களா? அமுக்குங்களா, லைட் ஆஃப் ஆகும். இப்போ போடுங்க. பட்டன்லாம் அப்படி ஒரு இதாக இருக்கு. ஒவ்வொரு இதுக்கும் அப்பப்போ மாறிடுது. இப்போ வாங்க இங்கே போய் பார்க்கலாம். இங்கே என்ன போட்டுருப்பாங்க. இங்கேயும் ஒன்று தான். எங்கே பார்த்தாலுமே ஒன்று தான். அடிஷ்னலாக உள்ளதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கணும். போட்டிங்க சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க முட்டையெல்லாம் போட்டு இழுத்து விடுறோம் என்னன்னு பயமாக இருக்குது. டைல்ஸை நான் கேட்டேன். டைல்ஸுக்கு முன்னாடியே இந்த வேலை ஒயரிங் வேலை மற்றபடி சில்லற வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டே நீங்கள் டைல்ஸ் வச்சுருக்கலாமே, தலையை போட்டு இருந்தீங்கன்னா அடிச்சுருவாங்க பிறகு அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருக்கேன். போட்டு கரெக்டாக போட்டு இருக்கிறாங்க அங்கேயும். அது அப்படியே இன்னும் டக்கு 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 டக்குன்னு இருக்கு. ட்ரிப்பர்லாம் வச்சுட்டாங்க. ட்ரிப்பரு பார்க்கலாம். இது போக்கனி இங்கே இதான் நினைக்கிறேன். 2V சுவிட்ச் போல். அப்படியா? இது பால்கனி. ரூமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போமா? அது வந்து இங்கே என்னது அங்கேயும் இருக்கா? இல்லை, அது வந்து பாத்ரூம் கதை. இதுதான் இதுதான் வந்து ஏசிக்கு கேட்டேன். ட்ரிப்பர் இங்கே வைப்பீங்களா அப்படின்னு. ஏசிக்கு நம்ம கீழே எல்லாம் ட்ரிப்பர்லாம் இருக்குது. அது ஸ்ட்ரிப்பர்லாம் இப்போ இல்லைம்மா சுவிட்ச் மாதிரி கொடுத்துருவேன்ட்டாங்க. இதை போட்டால் அந்த ஏசிக்கு இதுக்கு கரண்ட் போயிடும். அங்கே இந்த நம்ம ட்ரிப்பர் வச்சுருக்கோம்ல, ஏற்றியோட இறக்கியோட ஆஃப் பண்ண ஆன் பண்ணேன். அது மாதிரி ட்ரிப்பராக இல்லாமல் சுவிட்சாக போட்டாங்க. போட்டால் ஏசி ஆன் ஆகும். ரிமோட்டில் ஆன் பண்ணிக்க வேண்டியதான். நான் வைக்க வந்தப்பே கேட்டேன் ட்ரிப்பர் எங்கன்னு வைப்பீங்கன்னு. ட்ரிப்பர் கிடையாதுமா, ஸ்விட்சாக போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னாங்க. அங்கே வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏசி. ஆமாம், இதெல்லாம் சுத்தம் பண்ணவே 2 நாள் அவங்களுக்கு குப்பையாக இருக்குது. பயங்கர மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க.
இன்னும் இதுக்கெல்லாமே என்ன ஜன்னல் Grill வைக்கணும், வைப்பாங்க. கிரில் இன்னும் வைக்கல. இது ஒண்டி தான் இந்த நான் வந்து இது ஒண்டி தான் வச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கா? இதுக்கு என்ன கிரில் வைக்கணும் கூட இருக்கு. ஆமாம்மா வைப்பாங்க. ஆமாம், இது சேஃப்டி கிடையாதுல்ல, வைப்பாங்க. பக்கத்துன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். இன்னும் ஒரு பேஷண்ட் இந்த பாத்ரூம் ஒன்று தான் செட் பண்ணியிருக்காங்க. ஒன்றுக்கு தான் இன்னும் ரூமில் உள்ளதுக்கு வைக்கல. இந்த தான் இருக்கேன். பேஷண்ட் செட் பண்ணல. இங்கே என்ன லைட்டு வந்து இடம் இன்னும் லைட் போட்டிருக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் நம்ம தான் வாங்கி கொடுக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கணுமா? இங்கே ஒரு கிளாஸ் இருக்கு. கதவு நல்லா இருக்கு. நீட்டா கதவே சூப்பராக இருக்கு. இப்போ இவ்வளோதாங்க. இப்போ நைட்டு சாப்பிட்டாச்சு. நைட்டுங்க உள்ள என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா என்ன ரைஸுங்க? பாஸ்தா, கோதுமை பாஸ்தா, கோதுமை பாஸ்தா செஞ்சது, தோசை. அப்புறம் வந்து தோசை, ஆமாம். அப்புறம் ரோட்டி கடை தண்ணி சட்னி. ஒரே மழை. சாயங்காலத்துக்கு நல்ல மழையாக பெஞ்சிட்டு குளிரும். போன வருஷம்லாம் கூட இப்படி குளிரில் விளையாட்டு. இப்போ காலையில் நான் எந்திரிக்க முடியல. குளிக்கவே முடியல. ஒரே செஞ்சுக்காயில் விஜய் குளிக்கையில நானும் குளிச்சிருவேன். ஒரு 2 பேர் குளிச்சுட்டு வந்துருந்தாங்க. எனக்கு குளிக்கவே முடியல. அவ்வளோ ஒரு குளிர் இருக்கு. ஏன்னா கார்த்திகை வந்துட்டா. கார்த்திகை வந்தாலே குளிர். சாதம் தானே வீடு இருக்கும். அவ்வளோ குளிர். அதனால சுட சுட தோசை ஊற்றி நல்ல ஒரு தண்ணி சட்னி வச்சு, ரோட்டுக்கடை தண்ணி சட்னி. அதுக்கு என்னென்ன வைப்போம் பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகா 2 நான் வைக்கிறது சொல்கிறேன். 2 பச்சை மிளகா, 2 பட்டை மிளகா, கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை, 2 பூண்டு, இது கொஞ்சோண்டு தக்காளி, 2 தக்காளி, பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு போட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சி கடுகுளத்தை போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டோம்னா நம்ம வேணுங்கிற தண்ணி ஊற்றி நல்லா சுட சுட பஞ்சு மாதிரி இட்லி ஊற்றி தண்ணி செஞ்சு ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்கிட்ட பழைய மாவு தான் இருந்துச்சு. அதில் தோசை ஊற்றி தண்ணி செஞ்சு ஊற்றி சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு எங்கள் குட்டி பையன் இங்கே தான் இருந்தான். அவனை அழைச்சி கொண்டு அவங்க வீட்டில் வரதுக்காக எங்கள் வீட்டுக்காரங்க போயிருக்காங்க. அதுக்குள்ளே இந்த எலக்ட்ரிஷன் சாயங்காலம் எடுத்து வந்து கொடுத்துட்டு போனாங்க. சரி என்ன பல்பு அப்படின்னு நிறையா எழுதி கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்து கொடுத்து வந்தேன். இதுலேயே பல்பு இவ்வளோ பல்பு வாங்கி கொடுப்பாங்க. வேணாலும் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி கொடுப்போம். சரி, இதுக்கு 2. நான் வந்து சொன்னாங்க, அதனால அவங்க அப்படி செஞ்சுருக்காங்க. பல்பு வந்து எனக்கு நிறைய வெளிச்சம் பத்தலை. எனக்கு வீட்டில் வெளிச்சம் பத்தலை. என்னன்னா காலையில் 3 பல்பு 4 பல்பு தான் எரியுது எனக்கு. இருந்தாலும் அந்த தரை வந்து எடுத்து கொடுக்க மாட்டேங்குது. அவ்வளோதான். அந்த தரை வந்து இந்த காப்பி போட்ட கலர் அந்த கலரில் இருக்கிறதுனால தரை எடுத்து கொடுக்க மாட்டேங்குது. அதுக்காக நாங்கள் சொன்னது வந்து சொன்ன மாதிரி அவங்க செஞ்சுட்டாங்க. நிறையா பல்பு எனக்கு வேணும் சொல்லி, வெளிச்சம் நிறையா வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நிறையா போட்டிருக்காங்க. நாங்கள் வேணும்னா அது இப்போ போட்டிருந்தாலே ஒன்று போதும் உள்ளது. நல்லா பிரைட்டாக வேணாம்னா பாட்டிக்கலாம். இதுக்கு வந்து இந்த தரை வந்து நாங்கள் வெள்ளை தரை தான் நினச்சி எடுத்து கொடுத்தோம். எடுத்து போட்டாச்சு. இப்போ இந்த தரைக்கு வந்து இப்போ வட்டி பார்த்து வச்சுருக்காங்க. இந்த தரைக்கும் இந்த செவுத்தில் என்ன பெயிண்ட் வச்சா நல்லா வெளிச்சமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கமாண்ட சொல்லுங்க. நாங்களும் நிறைய வீடியோ டெஸ்ட் பண்ணி தான் பார்க்குறோம். என்ன கலர் வச்சாக்கா நம்மளுக்கு வெளிச்சம் கொடுக்கும், வீடியோவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு. நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சது மாதிரி இந்த கலர் வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும் வீடியோ எடுக்க அப்படின்னு சொல்லி கமாண்ட் சொல்லுங்க. சொன்னோம்னா சொல்லுவாங்களா கையிலே சொல்லுவாங்க. நிறைய கையில் பார்த்து வச்சுருக்காங்க. ஆனால் இந்த கலர் வைப்போம், அந்த கலர் வைப்போம், அந்த கலர் தான் எடுக்கும், இந்த கலர் தான் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நீங்களும் சொல்லுங்கள் என்ன கலர் இந்த செவுத்தூள் வச்சா இந்த வெள்ளை தரக்கி சூப்பராக உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். இங்கே என்ன வந்து இங்கே என்ன பண்ணிட்டு இந்த பல்பு இல்லையா? இங்கே இன்னும் போடலை. இந்த பாத்ரூமில் வந்து நாங்கள் வெளியில் உள்ள பாத்ரூமில் வந்து இருட்டாக இருக்குது. நீங்கள் பல்பு போடல. இங்கே ஒன்று தான் பேசணும் செட் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த இந்த பேசணும் ஒன்று வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இதோட வேலை முடிஞ்சிட்டு போயிடும். இந்த பாத்ரூமோட வேலை ஆமாம் முடிஞ்சிட்டு. இன்னும் தண்ணி கனெக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க மேலே. அதுக்கெல்லாம் அது பண்ணியாச்சு. அது நாளைக்கு கொடுத்துருவாங்க. சரி போமா. அவ்வளோதாங்க. லைட்டெல்லாம் பண்ணிடலாம். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவோமா? பிள்ளையார் இருக்கார். பிள்ளையார் இதோ பார்க்கலையா நீங்கள்? கதவுல பாருங்க பிள்ளையார் மாதிரி இருக்காங்க. என்னென்ன தான் கொண்டுக்கிட்டு வராங்க. என்னென்ன மாடல் தான் வருது. சூப்பராக இருக்கு. சரி, இந்த வேலையெல்லாம் முடியாதுங்க.
அப்புறம் வந்து இது என்ன ரேட், என்ன பட்ஜெட்டில் இந்த மேவடி கட்டியிருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க நிறைய பேர். நான் எல்லாமே கான்ட்ராக்டில் தான் நம்ம வச்சுருக்கோம். எல்லாமே என்ன ரேட்டு, எவ்வளோ எவ்வளோ சதுரடிக்கு எவ்வளவு எல்லாமே கரெக்டாக சொல்கிறேன். நான் கட்டி முடிச்சு வீடு கட்டினவங்களுக்கு எல்லாம் பட்பாடெல்லாம் பண்ணிவிட்டு செட்டில் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாய்.